இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆலயம் செல்கிறோம், வழிபாடுகளில் கலந்து கொள்கிறோம், நாம் தொடர்ந்து ஜெபித்து விசுவாசத்தோடு வாழ்ந்து கொள்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில், ஒரு விசுவாச வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்து விடுகிறது. ஆனால் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளால் மட்டுமே தேவ சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பர்தமேயு என்கிற ஒரு கண் தெரியாத ஒரு குருடன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருவதை அறிந்து, இந்த நேரத்தை விட்டுவிட்டால் நமக்கு வேறு ஒரு ஆசீர்வாதமான நேரம் கிடைக்கப் போவது இல்லை என்று அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கதறினான். இயேசுவில் பிரியமானவர்களே, அங்கு இருந்த பல மக்கள் அந்த கண் தெரியாத அந்த குருடனை சத்தம் போடாதே, இறையாதே என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். அது மட்டுமல்ல, அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்தும்படி அவனை புறம்பே தள்ளினார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த கண் தெரியாத குருடன் பர்தமேயு என்கிற அந்த மனிதன், அவன் எந்த ஒரு தடையையும், எந்த ஒரு தடங்களையும் அவன் பொருட்படுத்தவில்லை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே என்னுடைய கண்களுக்கு ஒளியை கொடுக்க முடியும் என்று விசுவாசத்தோடு இன்னும் அதிகமாக கதறினான், கத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், பர்தமேயு முழுமையாக இறை இயேசுவை விசுவசித்தான், நம்பினான். நடந்தது என்ன தெரியுமா? பர்தமேயுவின் சத்தத்தை கேட்டு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நின்றார். அவனை அருகே அழைத்தார். ஒளி இழந்த கண்களை தொட்டு அவனுக்கு ஒளியை கொடுத்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையிலே தடைகள் வருகிறது, பலரும் தன்னை அதட்டுகிறார்கள் என்று அவன் பயந்து ஒளிந்து போயிருந்தான் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் இருந்து அந்த பர்தமேயு என்கிற அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கும் இதுபோல நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே பல தடைகள் வரலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே பல சோர்வுகள் வரலாம். ஆனால் நாம் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எலிசா என்கிற தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு தொடர்ந்து சென்றான். அவன் எலியாவின் கரங்களிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பர்தமேயு என்கிற குருடன் தொடர்ந்து கதறினான். அவன் இயேசுவின் கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீயும் தொடர்ந்து விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்தில் கடந்து சென்றாய் என்று சொன்னால், நீயும் தேவ சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்.